சீமானுக்காக ஒண்ணு பேசணும், கண்டிப்பா பேசியாகணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பம் வருது. ஒரு குடும்பம் வந்து ஒரு ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு தலைவரா நம்புது, இவங்கிட்ட போனா நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பம் நம்புது. அந்த குடும்பம் அங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட ஒரு பணத்தை வாங்கி எனக்கு 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 வந்து நான் இது செய்யறேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கினாங்க, ஆனா எனக்கு அது செய்யவே இல்லை, அது என்ன கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த தலைவர் என்ன பண்றான், அந்த பணத்தை யாருக்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட அந்த தலைவன் பேசி, ஏன்பா என்ன பண்ணல, ஏன் பணத்தை வாங்கின, பணத்தை வாங்கிட்டு ஏன் உங்க அந்த குடும்பத்துக்கு ஏன் நீங்க இப்படி தூக்கம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைவன் இந்த மக்கள் அந்த குடும்பம் யாருக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்தாங்களோ அவங்க கிட்ட தானே பேசணும். அவங்க கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லையா அந்த பணத்தை எதுக்கு வாங்கணும் அதை நீ செய்யி அப்படின்னு சொல்லி வலியுறுத்தணும். அங்க வலியுறுத்தணும். அந்த வலியுறுத்தி அதை பெற்று தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தலைவனா நினைச்சு இந்த குடும்பம் அங்க போயிருக்கு இல்லையா. இவன் என்ன பண்றான், அவன்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இங்க ரோட்ல ஒருத்த போயிட்டு தெரியுமா, அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறவன, டேய் இந்த மக்கள் அவன் குடும்பத்தை பணம் வாங்கிட்டு ஏன்டா அவன் வந்து கொடுக்கல, அவன் ஏன் கொடுக்கலன்னு சம்பந்தம் இல்லாம ரோட்ட போயிட்டு பாரு, செவினேன்னு போயிட்டு பாத்தியா, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த குடும்பம் இருக்கு பாத்தியா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாத குடும்பம் இங்க கேட்க வேண்டியத ரோட்ல செவினேன்னு போயிட்டு இருக்கான் பாரு, அங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். அதையும் வாயை பார்த்து உட்காந்துக்கிட்டு நமக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கை தட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இதை நான் இப்ப எதுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னா, ஒரு கூட்டம் மாநாடு நடத்துறாப்ல, அந்த மாநாடு நடத்துற இடத்துல ஒரு கட்சி மாநாடு இல்லையா, நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்துறாப்ல, அங்க வந்து எதிரில் இருக்கிற மக்கள் எல்லாமே யாரால இன்னைக்கு ஆளப்பட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி யாரால ஆண்டாங்க, இவங்களோட வரிப்பணத்தை யாரு வாங்கி கொழுத்து தின்னாங்க, புரியுதுங்களா, இவங்களோட வரிப்பணங்களை யாரு வாங்கி கொழுத்து தின்னாங்க, இன்னைக்கு யாரால ஆளப்பட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி யாரால ஆண்டாங்க, அவங்க தானே எதிர உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்காக நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க. நீ இங்க மேடையில் நிக்கிற, மேடையில் நின்று எதிர உள்ளவங்களை பார்த்து நீ என்ன பேசணும், அவங்களை இன்னைக்கு யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ, யாரால ஆளப்பட்டாங்களோ, எப்படி எல்லாம் இருந்தாங்களோ அந்த இதை தானே நீ பேசணும். அந்த இதை பேசி அவங்களுக்கான தீர்வு இந்த மாதிரி ஆயிருக்கல, உங்களுக்கு நான் அவங்கள்ட்ட நான் உங்களை காப்பாத்தி உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு தீர்வை தரேன் அப்படின்னு நீ மைக்கில் எதை பேசணும். அப்பதானே உன்னை ஒரு தலைவனா நம்பி உனக்கு ஃபாலோ பண்ணுவான், புரியுதா, அதான் நம்புவான். ஆனா நீ வந்து சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ எனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவை வச்சு நான் மக்களுக்கு செஞ்சுக்கிறேன், அப்ப என்னால செய்ய முடியல, நானும் திருடன், இல்ல நானும் பொறுக்கி, இல்ல நானும் ஊழல்வாதி, இல்ல நானும் வந்துட்டு கேப் மாதிரி அப்படின்னு உங்களுக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க என்னத்தையும் குப்பையில போட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில தானே வராது அவரு. நான் வந்து என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படிங்கிறதான் வராது அவரு. யாரு மக்கள்கிட்ட வந்துட்டு யாரு ஆடுறாங்களோ, யாரை பத்தி பேசணுமோ அவங்கள பத்தி பேசுறது இல்ல. நம்ம செந்தமிழன் சீமா பேசுறது கிடையாது. இவனுக்கு என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி எப்ப பாரு விஜயோட சிப்பதான் அவுக்குறது, இவனுக்கும் அதுதான் வேலை. இவன் உனக்கு தொம்பின்னு ஒருத்தரப்பான் குழம்புங்க, அவனுக்கு அதான் எங்க இருக்கு விஜயோட சிப்பு, எங்க இருக்கு விஜயோட சிப்பு, இருக்கு விஜயோட சிப்பா வேலை. விஜயோட சிப்பை எதுக்கு அவுக்குறானுங்க அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எப்படிங்களா, அதுக்குதான் அவுக்குறாங்க. எங்க பாரு விஜயோட சிப்பு எங்க இருக்கு, விஜயோட சிப்பை தான் அவுக்கணும், இதுதான் உங்களுக்கு வேலை. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ வந்துட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், எதிர்காலத்தை நான் உருவாக்கிடுவேன், விவசாயம் பண்ணிடுவேன், நிலத்தை மீட்டுருவேன், மாட்டை வளர்ப்பேன், மயிரை வளர்ப்பேன், ஹாஸ்பிட்டல பிரிச்சு மேஞ்சிருவேன், கல்வி தரத்தை உயர்த்தி கிழிச்சிருவேன் எல்லாம் சொல்றீல்ல, இதெல்லாம் எப்படி பண்ணுவ? நீ ஒரு அதிகாரத்துல இருந்தா தானே பண்ண முடியும். நீ ஒரு அதிகாரத்துல இருந்தா மட்டும் தானே பண்ண முடியும். அப்படி இல்லன்னா நீ நாய் மாதிரி அங்க மேல போட்டு கத்தி தான் உங்க மக்களை ஏமாத்தி ஊரை ஏமாத்தி நாய் மாதிரி மேல போட்டு கத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு அதிகாரத்துக்கு வரணும். இதெல்லாம் நீ பண்ணுவ. உன்னை நம்பி ஒரு 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கான் பாத்தியா, அவெல்லாம் சும்மா வந்து போடல. நீ பாவத்தை அள்ளி கொட்டிக்காத, சும்மா வந்து போடல. என் அண்ணன் பேசுறது எனக்கு பிடிச்சு போச்சு, என் அண்ணன் வந்துட்டு எங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவான், புரியுது அவனுக்கு. என் அம்மாவுக்கு இருக்கு, எங்க அம்மாவுக்கு வந்து பெரிய உடம்பு பிரச்சனை இருக்கு, நாளைக்கு என் அண்ணா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உயர்த்திட்டான்னா என் அம்மா தூக்கிட்டு நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போத்தவல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எங்க அம்மாவுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும். என் பிள்ளைங்க வந்து எல்லா பிள்ளையும் பணக்கார வீட்டு பிள்ளைங்க படிக்கிற மாதிரி என் பிள்ளைய நாளைக்கு இங்கிலீஷ் தாம்பூன்னு பேசும், என் அண்ணன் வந்து அந்த கல்வி தரத்தை அந்த அளவுக்கு உயர்த்திடுவான், புரியுதா. இப்படி ஒரு நம்பிக்கை தான் உங்க சுத்துறானுங்க. நீங்க என்ன, நீ அப்படிதான் பேசுற, நீ அப்படி பேசுற, மயக்குற, நீ அந்த மயக்கத்துலதான் உங்ககிட்ட வந்து இருக்காங்க. இதெல்லாம் நடந்துரும்னு நம்பிதானே இருக்கானுங்க. வேற என்ன இருக்கு சொல்லு, நீ பேசுறத நம்பிதானே உங்களை வரானுங்க. டேய் அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வயசு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, வருமானம் இருக்கு, இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுக்குறாங்களா? ஒரு அவங்க நேரத்தை விட்டு வர்றாங்க, புரியுது அவனுக்கு நேரத்தை விட்டு வராங்க, வேலையை விட்டு வராங்க, வருமானத்தை விட்டு வராங்க, குடும்பத்தை விட்டு வராங்க, எல்லாத்தையும் விட்டு தான் அவங்க வர்றாங்க. ஒரு தலைவனா ஒரு அண்ணனா நினைச்சுதான் வர்றாங்க. இப்போ இவனுக்கு நீ எப்ப பண்ணுவ? இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு சாக கிடக்கு, சில நாய்கிட்ட மாட்டி இன்னைக்கு தமிழ்நாடு சாக கிடக்கு இல்லையா, கடக்கு. இதை வந்துட்டு இன்னைக்கு ஒரு சாக கிடக்கான், தண்ணி குறா, தண்ணி குறா, நான் தண்ணி குடிச்சா நான் குறைச்சு பண்ண அப்படின்னு கேட்கறான். இது தமிழ்நாடு கேக்குது. நீ என்ன சொல்ற? நீ துடிச்சுக்கிட்டே இரு, நான் போராடிக்கிட்டு இருந்துட்டு நான் ஒரு 60 வருஷம் கழிச்சு தண்ணி எடுத்து வரேன், அன்னைக்கு நான் வந்து கொடுக்குற போது நீ உயிரோட இருந்தா குடிச்சிட்டு போச்சுக்கோ. அப்படி நீ செத்து போயிட்டு வச்சுக்க, உனக்கு நான் ஒரு மாலை போட்டோ வச்சு, உனக்கு ஒரு சிலையை வச்சு என் மாட்டை முப்பாட்டேன், அன்னைக்கு வந்து அந்த ஆட்சியில் வந்து தவச்சு வந்து செத்தான் அப்படின்னு சொல்லி உனக்கு நான் மாலை போட்டு நான் மரியாதை பண்ணி சிலையை வச்சு அதுக்கு நான் வந்து உனக்கு ஒவ்வொரு அஞ்சலிக்கு நான் வந்துட்டு உனக்கு நான் படையில போறேன்.
இந்த அரசு தான் பண்ணிட்டு இருக்க பண்ணி புரியுது உனக்கு? இந்த அரசு தான் பண்ணிட்டு இருக்க. ஏன் நீ வந்துட்டு நீ ஒரு நல்ல தலைவர் தானே? நீ வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் வந்துருக்க. நீ வந்து நாய் மாதிரி பிரிவு இல்ல, நாய் மாதிரி கத்துரு இல்ல. நான் அதை பண்ணி பிரிச்சிரும் மேஞ்சிரும், அங்க பண்றான் இவன் இதை பண்றான், அவன் அதை பண்றான் இவரை பண்றான், பிரிச்சு பேர் இல்ல. இந்த கத்துறத நீ வந்துட்டு உனக்கு ஒண்ணு ஒரு சதவீதம் ஓட்டு சதவீதம் இருக்குல்ல. நீ ஒரு கூட்டணி போனா நீ வந்து நாய் ஆயிடுயா? நாய் கூட கூட்டணி போனா நீ நாய் ஆயிடுயா? ஒரு நாய் கூட இருக்கிற இங்க சில நாய்கள் இருக்குல்ல, அந்த நாய் கூட கூட்டணி வச்சு நீ ஜெயிச்சா நீ ஒரு 5-6 எம்எல்ஏ தாராளமா வரலாம்ல. நீ ஒரு 5-6 எம்எல்ஏ தாராளமா வந்துடலாம். புரியுதா? நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதியில போயிட்டு நீ சொன்னில இதெல்லாம், அப்ப நீ அந்த ஒவ்வொரு தொகுதிக்காச்சும் செய்யலாம்ல. நீ ஒவ்வொரு தொகுதி செஞ்சுன்னா நீ இன்னைக்கு சொல்ற தெரியுமா கத்து இதெல்லாம் நீ செஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு குடிக்க வேண்டாம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பதவியை பயன்படுத்தி நீ எல்லா தொகுதிக்குமே நீ செய்யலாம். அப்படி உனக்கு வந்துட்டு நீ கூட்டணி வச்ச கட்சி முதலமைச்சரா இருக்கிற அந்த கட்சி உனக்கு செய்யல, நீ கேட்ட ஒரு திட்டங்களை கொடுக்கல, மக்களுக்கு நீ என்ன செய்யணும் நினைக்கிற அதை செய்ய முடியல அப்படின்னா அன்னைக்கு நீ மேல கத்துற பாரு நாய் மாதிரி, அன்னைக்கு கத்துறா போராட்டம் பண்றா. நான் உங்க கூட கூட்டணி வச்சு என் மக்களுக்கு நல்ல செய்யறா கூட்டணி வச்சேன். புரியுதா உனக்கு? இன்னைக்கு என் மக்களுக்கு நான் செய்வேன், என்ன நம்பிதான் என் மக்களுக்கு ஓட்டு போட்டுருக்கான், அதனால நான் மக்களுக்கு நான் செய்வேன், அதனால எனக்கு திட்டங்களை கொண்டு வா அப்படி சொல்லிட்டு நீ அன்னைக்கு போராட்டம் பண்ற. அன்னைக்கு மேல கத்துறா நாய் மாதிரி கத்துறா, தொண்டை கீழே கத்துறா நாய அந்த மாதிரி கத்துறா. அப்ப கத்துறா நீ அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், நீ சீமான் நீ செந்தமன சீமான் அன்னைக்கு நான் ஒத்துக்கிறா இருட்டு நாய ஊர உலையில போட்டு பாவம் பசங்க சின்ன சின்ன பசங்க எவ்வளவு பேரு எல்லாரும் வாழ்க்கையில அழிச்சு உலையில போட்டு நீ வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க. நீ அன்னைக்கு போய் போராட்டம் பண்ண வேண்டியதானே? நீ ஒரு எம்எல்ஏ ஆகி தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகி அங்க போயிட்டு அவங்களுக்கு சேவை செய்யி, அங்க உனக்கு செய்ய முடியாத பட்சத்துல நீ கேட்கிற ஒரு திட்டங்களை கொடுக்க முடியாத பட்சத்துல அன்னைக்கு ஆளுங்கட்சி போய் அன்னைக்கு கேளு, நான் உனக்கு நீ செய்வேன்னு நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன், என் மக்களுக்கு நான் சத்தியம் பண்ணிட்டு உனக்கு ஆதரவு கொடுத்தேன், நீ என்ன நான் ஆதரவு கொடுத்து என் தொகுதிக்கு அப்ப நான் செய்யணும்ல, என் மக்களுக்கு நான் தொகுதிக்கு நான் செய்யணும்ல, அதுக்கு தானே உனக்கு ஆதரவு கொடுத்தேன். நான் நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் ஒரு காரணம் தானே, என் மக்களுக்கு அதை செய்ய எனக்கு இது வேணும், இதுக்காக தான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன், என் மக்களுக்கு நான் செய்யறதுக்காக நான் பதவிக்கு வந்தேன், நான் அதை நான் செய்யணும், அது குடின்னு சொல்லி கேட்கணும்ல. நீ அன்னைக்கு நீ போராட்டம் பண்ணடா, நீ அன்னைக்கு போய் இந்த பசங்க தம்பிகளை கூப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு நீ போராட்டம் பண்ணி நீ சொல்லிடல நான் 250 கேஸுக்கு 300 கேஸுக்கு முட்டா கமிட்டாயா நீ எதுக்காக போன? எதுக்கு போன சொல்லு? நீ உனக்கு ஓட்டு இருக்கிறடா, உனக்கு ஓட்டு வங்கி இருக்கிறடா, நீ எம்எல்ஏ ஆகி அந்த தொகுதி செய்யறா, நீ சரியான ஆண்மகன் சரியான ஆத்தாப்பனுக்கு போனா அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகி நீ ஒரு 4 தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகி நீ சொன்னதா செய்யறா. நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு செந்தமிழ் சீமான்ட்டு எவ்வளவு மக்களை ஏமாத்தி நீ வந்துட்டு நீ என்னைக்கு நீ கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு நீ எதிர்த்தியோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சா நீ அதிமுகவுக்கு திமுக ஒரு அவன் அப்படின்னு. நீ தாங்க ஒரு காமெடி சுவர். அதாவது தமிழகத்துல திமுகவும் அதிமுகவும் தான் 2 கட்சி, புரியுதா? அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா எங்களை தாண்டி ஒரு 3வது ஒரு புயல் ஒண்ணு வந்துடக்கூடாது தமிழ்நாட்டை, அதை எது வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதா ஒரு வேலை. அப்படித்தான் உன்னை நிப்பாட்டிருக்கான். எவன் வந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் விஜயகாந்த் வந்தா நீ தெரிஞ்ச அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் எப்படிப்பட்ட மனுஷன், அரசியலுக்கு வந்துட்டு என்ன தேவைன்னே தெரியாத தற்கொலை நாய அரசியலுக்கு வந்துட்டு ஒரு மக்களுக்கு தலைவன் தான் தேவை, ஒரு மனசு தான் தேவை, மக்களோட வரி பணத்தை மக்களுக்கே எப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறான் நல்ல உள்ளம் தான் தேவை. அரசியல் பொது பண்ணி நாய புரியுது உனக்கு? இப்படிப்பட்ட என் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு என்னெல்லாம் பேசுன நீ நாயா? அந்த ஆளை வந்துட்டு அந்த ஆளை அழிச்சு அவர் நாசமாக்கி அடுத்து எவன் வந்தாலும் உடனே நீ வந்தா நீ வந்து ரஜினிகாந்த் வரனாரு உடனே ரஜினிகாந்த் வந்து நீ வந்து கன்னட ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறது, நீ வந்தா கன்னட நீ வந்தா தெலுங்க. இப்ப விஜய் வந்த உடனே நீ கூட வந்துருவான்னு நினைச்சு நீ இது பண்ண, அவன் தனியா நிக்கிறான் உடனே அவன் 3வது ஒரு கட்சி வந்துருவான், அவன் அழிக்கிறது. இப்போ அதான் அடுத்த காலத்துல தான் எவன் ஆட்சியாளன், எவன் என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி எவன் ஆண்டுகிட்டு இருக்கான், எவ்வளவு ஊழல் பண்ணா, மக்களை எவன் மண்ணாக்கிட்டு இருக்கான், மயிராக்கிட்டு இருக்கான், அந்த கவலை எதுவும் கிடையாது. நீங்க 3வது கட்சி வந்து பெருசா இப்ப இவன் அழிக்கணும், இதுதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதனால இப்ப நீ வந்து விஜயோட சிப்பா ஊத்திட்டு இருக்க, அதனால ஒரு வேலை. அப்படி மக்களுக்கு சேவை செய்ய வரல, நீ வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரவனா இருந்திருந்தா இந்நேரம் உன் கையில வந்துட்டு ஒரு 10-15 எம்எல்ஏ தாராளமா இருக்கும், புரியுதா? நீ தாராளமா இருக்கும், நீ செய்யும் நினைச்சதெல்லாம் செய்யலாம். நீ எப்ப வந்துடா செய்யுது, நீ வந்துட்டு நான் வந்துருவேன் பாரு, நீ செத்து போயிடா. நீ வந்துட்டு நீ நல்லா அரசியல் வாழ்க்கை வாழ்ந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா கொழுத்து போய் நல்லா வாழ்க்கை வாழ்ந்து நீ செத்து மண்ணு மயிரா போயிருவ. உனக்கு அப்புறம் உன் கட்சி இருக்கு தெரியுமா? நீ முதலமைச்சரா வரதுக்குள்ள நீ மண்ண மயிரா போயிருவ. உனக்கு அப்புறம் உன் கட்சி இருப்பான், அவன் எந்த மாதிரி நாய்கிட்ட போகும் தெரியாது, இல்லைன்னா உன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாரு, அந்த நாய்கிட்ட போச்சுன்னா மயிராவே போயிடும், புரியுதா? எப்ப இருந்தாலும் அந்த நாய்க்கு தான் போகுது. ஏன்னா நீ கொஞ்ச நாள் செத்து போயிருவ. நீ முதலமைச்சர் ஆகி ஒரு மயிரும் கொடுக்க மாட்டா, நீ கத்தி இந்த பசங்களை ஏமாத்தி இந்த மக்களை ஏமாத்தி ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு 30 லட்சம் பேர். இந்த பசங்கலாம் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ பேசுறதுல மயங்கி இருந்து, அதாவது இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்துட்டீங்க, இந்த உல்லாச அதாவது ஆசை வார்த்தை கூறி உல்லாசம் அனுபவித்தார், ஆசை வார்த்தை கூறி உல்லாசம் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்துருப்பீங்க. நியூஸ் வரும் அப்ப அந்த மாதிரி தான் நீ பண்ற ஒன்ன பையன், அந்த மாதிரி தான் நீ பண்ற. ஆசை வார்த்தை கூறி இந்த பசங்களை வந்து மயக்க வச்சிருக்க. இது எதுவுமே சாத்தியம் இல்லடா, உன்னால சாத்தியம் இல்லடா. நீ உன்னால சாத்தியம் இல்லைங்கிறதே வந்துட்டு இவனுக்கு புரிய மாட்டேங்கிறா. நீ எந்த காலடா வருது? நான் வந்துருவேன் மேல போய் கத்திட்டே இருப்பேன். ஆனா நீ முதலமைச்சர் ஆக மாட்டாடா. முதலமைச்சர் ஆனாதான் இதெல்லாம் செய்ய முடியும்.
முடியும். ஆனா நீ முதலமைச்சர் ஆக மாட்டேன். உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது கிடையாது. நீ வந்துட்டு திமுகவுக்கு அதிமுக அரணா ஒரு ஆளா நீ இருக்க. வேற யாரும் வந்துடக்கூடாதுன்றத தடுக்கிறது நீ இருக்கே தவிர நீ முதலமைச்சராகி மக்களுக்கு செய்யறதுக்கு இல்லடா. நீ முதலமைச்சராகி மக்களுக்கு செய்யணும்னா நீ செத்து போயிருவ. நீ இப்படியே சொல்லி கத்திட்டு செத்து போயிருவியா? உன் கட்சி ஒரு நாய்க்கு போயிருமா? அதை இன்னைக்கு நம்பி உன் செத்து இருக்கான் பாரு. அண்ணன் இந்த மாதிரி வந்துட்டு என் அண்ணன் பேசுறாரு. என் அண்ணன் வந்துட்டு நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பெருசா உயர்த்திடுவாரு. ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஒரு தனியார் ஸ்கூல் மாதிரி ரொம்ப தரமா உயர்த்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி உங்ககிட்ட வர முடியா? அவனோட நம்பிக்கை என்ன தெரியும் உனக்கு? டேய், உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, டேய் உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, உனக்கு ஒரு புள்ள இருக்கு. இவங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? என் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, என் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதை வந்து நான் பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பெருசா என்னால பாத்துக்க முடியாது. என் அண்ணன் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெருசா ஆயிரம் தரமா ஆயிரும். என் அம்மா அங்க கூட்டு போய் நான் சரி பண்ணிப்பேன். என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எனக்கு பிரைவேட் ஸ்கூல்ல போய் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து என் பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசுற மாதிரியான பிள்ளைங்களை என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு என் அண்ணன் வந்தாங்க ஸ்கூல்ல தரம் உயர்ந்துரும். என் பிள்ளைங்க அங்க போய் சேர்த்தா என் பிள்ளைங்களும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியான என் பிள்ளைங்களும் நல்லா படிக்கும். எல்லாத்தையும் அண்ணன் உயர்த்திடுவான். எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் தரம் உயர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கை தானே உங்களை வரலாம். நீ என்னைக்கு ஒரு திட்டு முட்டா போயில நீ ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு தலைமுறையே ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காடி. உன்னை நம்பி இன்னைக்கு வர தெரியுமா? நீ செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி அவங்ககிட்டே போய் மயிரா போய் மக்கா போய் இன்னைக்கு வர்றவன் நாளைக்கு நம்பி அவன் செத்து மயிரா போய் மண்ணு போயிடுவான். அன்னைக்கு வரைக்கும் நீ முதலமைச்சர் ஆக மாட்டேன். நீ சொல்ல பாத்தியா, நான் நிலங்களை மீட்டுருவேன், நான் மாதிரி வளர்ப்பேன், மயிரை வளர்ப்பேன், எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆப்பேன். என்னைக்கு ஆப்பாடா நீ? என்னைக்கு ஆப்ப? தயவு செஞ்சு நிதர்சனத்தை பேசுறா. நீ தயவு செஞ்சு நிதர்சனம் என்னமோ அதை பேசு. அதை பேசாம இன்னமும் புரிய மாட்டேங்க. நீ புரியாம சுத்திட்டு இருக்காங்க பசங்க. புரியாம உன்னை பத்தி புரியாம சுத்திட்டு இருக்காங்க இந்த பசங்க. இது ஒரு நிதர்சனம் என்னன்னு தெரியாம புரியாம சுத்திட்டு இருக்காங்க இந்த பசங்க. நீங்க என்னது சொல்றது? நானு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைடா? ஏன்னா இப்படிலாம் ஒரு அரசியல் பண்ணி இப்படிலாம் ஒரு சம்பாரிச்சு இப்படிலாம் ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? ஏண்டா அதாவது ஒன்னு சொல்லி பிரயோஜனம், ஒன்ன சொல்லி பிரயோஜனமே இல்ல. அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அரசியல் என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க பாத்தியா? அவனுக்கு தானே சொல்லணும்.